சாதி சார்ந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கும், மதம் சார்ந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கும், இல்ல நம்முடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். இப்ப திமுகவில் இருந்தா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும், அது மாதிரி அதிமுகவில் இருந்தா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருப்பாங்க. என்னன்னா தேர்தல் நேரங்கள்ல நல்லா பணம் கொடுப்பாங்க. இப்ப அதிமுகவில் இருந்தோம்னா நமக்கு பணம் கிடைக்கும், ஒரு ஒரு ஊர்லயும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு பணம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு கட்சியில இருப்பாங்க. அது மாதிரி திமுகவில் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு ஒரு ஊர்லயும் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இருப்பாங்க. இப்படி பணத்தை பார்த்து ஒரு கூட்டம் வந்து அரசியல் செய்யணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாரும் விட வித்தியாசமா இருக்காங்க ஒரு கட்சி மட்டும். யார் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா ஒரு குரூப் வந்து போய்கிட்டு இருக்காங்க. பணமும் கொடுக்காம யாருக்குமே ஓட்டுக்கு வந்து எங்கேயுமே பணம் கொடுக்கறது இல்ல, நாங்க வந்து மக்களுக்காக போராடுறோம் சொல்லிட்டு சொந்த பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு சொந்த பணத்தை போடுறாங்க அப்படின்னு தேடி பார்த்தோம்னா பெரிய பெரிய முதலாளிகள் வந்து சொந்த பணத்தை போடுறாங்களான்னு பார்த்தா இல்ல. சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க, பெயிண்டர் வேலை, கொத்தனார் வேலை, சிறு சிறு தொழில் பண்றவங்க, இந்த மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களும், அது மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும், கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களும், அவங்கள வந்து பெண்கள் வந்து அரசியல்னாவே வரவே மாட்டாங்க. இப்ப எடுத்துக்கிட்டோம்னா திமுகவில் எவ்வளவு பேர் பெண்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுல இருக்கவே மாட்டாங்க. அதிமுகவும் அப்படித்தான், எல்லா அரசியல் கட்சியுமே அப்படித்தான். ஆனா பெண்கள் வந்து முதல்ல வீட்டை விட்டு வெளியில வந்து நாங்க அரசியல் செய்யறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து ஒரு கட்சியில வந்து சேர்றாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப உங்க வீட்டுல வந்து அப்பா வந்து திமுகவில் இருந்துடலாம், அது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் காங்கிரஸ் எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கலாம். இப்ப கம்யூனிஸ்ட்னா அவங்க அப்பா கம்யூனிஸ்ட்ல இருந்தாங்கன்னா இப்ப கம்யூனிஸ்ட் வந்து பழைய கம்யூனிஸ்ட் கிடையாது. இப்ப எந்த கட்சி கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப நீங்க பழைய கம்யூனிஸ்ட்னு யாரும் சொல்ல முடியாது. மகன் வந்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியில வந்து உட்காந்துருப்பான். இப்ப எங்க அப்பா கம்யூனிஸ்ட்னா நான் வந்து நாம் தமிழர்ல இருக்கேன், அது மாதிரி அப்பா திமுகனா அங்க வந்து நாம் தமிழர்ல வந்து உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி அப்பா அதிமுக நாம் தமிழர்ல வந்து இருப்பாங்க. அப்பா காங்கிரஸ் பாட்டையா காங்கிரஸ்ல இருந்தாருன்னா திமுக இங்க வந்து பார்த்தோம்னா நாம் தமிழர்ல இருப்பாங்க. காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி காமராஜருக்கு அப்புறம் செத்து போச்சு. காங்கிரஸ்னு ஒரு கட்சியே இல்லாம போயிருச்சு. அவங்க வந்து தேர்தல் நேரங்கள்ல கூட்டணி மட்டும் தான் வைப்பாங்க. இப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி வந்து ஒண்ணு இருக்கு. அப்ப தேர்தல்னு வந்துட்டா என்ன நடக்குன்னா பணத்தை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கணும். எதுக்காக வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்குகளை நோக்கி மட்டுமே போய்கிட்டு இருக்காங்க? வாக்குகள் எதற்கு தேவை அப்படின்னா அதிகாரம் தேவை. அதிகாரம் இருந்தாதான் இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து சூறையாட முடியும். இப்ப இந்த பகுதி மக்கள்லாம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கு மேல ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா செண்பகவல்லி அணை பிரச்சனை தான். அப்ப ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு எம்பி எலெக்ஷன்லயும் அது மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் செண்பகவல்லி அணையை கட்டுவோம் பாங்க. இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் இருந்துருச்சு, அதுக்கப்புறம் திமுக இருந்திருக்கு, அதிமுக இருந்திருக்கு, எல்லா அரசியல் கட்சியுமே இருந்துருச்சு. ஆனா செண்பகவல்லி அணையை போய் பாக்குறது கூட கிடையாது. ஆனா மக்கள் வந்து திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் நேரங்கள்ல இந்த மாதிரியான நேரங்கள்ல வாக்கு வாங்குறதுக்காண்டி நாங்க வந்துட்டோம்னா செண்பகவல்லி அணையை கட்டுவோம் பாங்க. அதுக்கடுத்து அவ்வளவுதான். அவங்க அந்த பகுதியில வந்து வர்றதுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா இப்ப எம்எல்ஏ ஆகுறாரு எம்பி ஆகுறாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மலைகளை வந்து கொள்ளையடிச்சு எம்சாண்டாவும் கற்களாவும் மணலாவும் கேரளாவுக்கு கடத்தலாம். அதுல ஒரு லாரிக்கும் கமிஷன் போகும். அப்ப இந்த கமிஷனை வாங்கினா அப்ப அவங்களுடைய பணம் அப்படிங்கறது எப்படி இருக்கும் பாத்துங்க. இப்ப திமுக இருக்காங்கன்னா பல கொள்ளை பண்ணுவாங்க. இதை எதிர்த்து பாஜக கேட்காது. பாஜகவும் திமுகவும் எதிரின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களா இருந்தாலும் சரி எல்லா தரப்பு மக்களுமே திமுக தான் பாஜகவுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே பாஜக இங்க இருந்து மணலை வந்து கொள்ளடிச்சு போக கூடாதுன்னு சொன்னா கொள்ளடிச்சுட்டு போகாம தடுத்து நிறுத்த மாட்டாங்க. அவங்கள அதிமுக தடுத்து நிறுத்தாது. கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து போராட மாட்டாங்க. காரணம் என்னன்னா கூட்டணியில இருக்காங்க. அவங்க வந்து திமுகவினோட கம்யூனிஸ்ட் கூட்டணியில இருக்க எல்லாருமே கூட்டணி கட்சிகளா இருக்காங்க. அப்ப இப்படி கூட்டணி கட்சிகளா இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக போராட மாட்டாங்க. மக்களுக்கும் மண் சார்ந்த பிரச்சனைக்கும் போராடவே மாட்டாங்க. 4 வழிச்சாலையை வரவே விட மாட்டோம்னாங்க அம்மையார் கனிமொழி அவர்கள் அங்க உறுதியளிச்சாங்க. ஆனா இப்ப என்னன்னா 4 வழிச்சாலை உடனடியாக கொண்டு வருவான்றாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல பரந்தூர் விமான நிலையம்னு ஒண்ணு வைக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்துல கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. இதற்கு முன்னாடி வந்து இருந்த ஆட்சி யாருடைய ஆட்சினா அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில திமுக என்ன சொன்னாங்கன்னா பரந்தூர்ல விமான நிலையமே வரவிட மாட்டோம், கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் விளைநிலங்கள் வந்து பாதிக்கப்படுது, அங்க ஏரி குளங்கள் எல்லாமே இருக்கு, கட்டாயம் திமுக ஆட்சிக்கு வந்தா அங்க வந்து நாங்க வந்து விமான நிலையத்தை அமைக்க விட மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்டாயம் விமான நிலையத்தை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. அப்ப திமுகவும் பாஜகவும் வந்து ஒண்ணு போல கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப அவங்க கமிஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும், கட்டாயம் வைக்கும். இப்ப கூட்டணியில தான் இருக்காங்க. திமுக என்ன, அதாவது பாஜக தமிழ்நாட்டில் என்னென்னலாம் பண்ணணுமோ
எல்லாமே யாரை வச்சு பண்றாங்க அப்படின்னா திமுக வச்சு பண்றாங்க. விமான நிலையம் அமைக்கணுமா அமைப்பாங்க, 4 வழிச்சாலை போடணுமா 4 வழிச்சாலை போடுவாங்க, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கணுமா கொள்ளையடிப்பாங்க. தமிழ்நாடை வந்து இயற்கை வளங்களை வந்து சூறையாடக்கூடிய ஒரு இடமா தான் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தேவை மக்கள் வந்து நல்லபடியா வாழணுங்கிறது தேவையில்லை, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நீர் தேவை, இந்த மண்ணினுடைய வளம் தேவை அவங்களுக்கு. அதனாலதான் இந்த மக்களினுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்துல எம்எல்ஏவும் எம்பியாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் 1,05,000 ரூபானா அவன் இந்த ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்காங்க. கிட்டத்தட்ட பல நூறு கோடிகள் கொடுத்துதான் வெற்றி பெறாங்க. அப்ப மக்களுக்கு அவங்க சேவை அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. அப்ப மக்கள் தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க திமுகவுக்கு வாக்களித்தாலும் அதிமுகவிற்கு வாக்களித்தாலும் இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் மக்களுக்கு வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. தொடர்ச்சியா வந்து கனிம வளங்கள் சூறையாடப்படுறது மட்டும்தான் நடக்கும். அதனால அடுத்த தலைமுறைகள் வந்து ஒரு கட்சி வந்து வளர்ச்சி அடைஞ்சு வருது. கிட்டத்தட்ட ஒரு கட்சி இந்தியாவிலே அரசியல் வரலாற்றுல தனியா நின்று பாராளுமன்ற தேர்தலா 40 பாராளுமன்ற தொகுதிகளையும் தனிச்சு நின்று கிட்டத்தட்ட 8% வாக்கு, திமுக தனியா நின்று 8% வாக்கு வாங்குமானா கட்டாயம் வாங்காது. அதிமுக தனியா நின்று 8% வாக்கு வாங்குமானா கட்டாயம் வாங்காது. அது மாதிரி பிஜேபி வாங்குமானா வாங்காது. அது மாதிரி காங்கிரஸ் வாங்குமானா வாங்காது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பெறாத ஒரு சாதனை பெற்றது நாம் தமிழர் கட்சி தான். சின்னத்தை தூக்குனாங்க, விவசாய சின்னமா கொடுத்தோம்னா அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுவான். அப்ப சின்னத்தை புடுங்கு அப்படின்னு பிஜேபி புடுங்கினான். பின்னாடி இருந்து வேலை செஞ்சது யாரு? திமுக. பின்னாடியே வந்து விவசாய சின்னம் எனக்கு வேணும்னு சம்மந்தமே இல்லாம கர்நாடகாவில இருந்து ஒரு கட்சிக்காரங்க வந்து கேட்கிறாங்க. அப்ப சின்னத்தையும் முடக்கிட்டாங்க. அப்படி இருந்து மைக் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துல நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய வேலையை பூரா விட்டுட்டு இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து எங்களுக்கு இப்ப விவசாய சின்னம் இல்ல, எங்களுடைய சின்னம் மைக் சின்னம், வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்று ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கீகாரம் பெற்றுனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த சாதனையை பண்ணவே இல்லை. இப்ப திமுக தனிச்சு நிக்குமா? தனிச்சு நிக்க திராணி இருக்குமா? ஒரு திமுக காரங்களும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ அரசியலுக்காக இருக்கிறோம். அவங்க கிட்டே தெளிவா போய் அவங்க வீட்டுல கேட்டு பார்த்தோம்னா, அவங்க பசங்க கிட்ட கேட்டு பார்த்தோம்னா, சும்மா இருக்காங்கண்ணே, நாங்களே நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம், எங்க வீட்டுல போட்டாங்க, சும்மா பேருக்கு இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கொள்கை இல்லாத ஒரு கூட்டம். திமுகவா கொள்கை இல்லாத ஒரு கட்சி, அதிமுகவா கொள்கையே இல்ல, எல்லாரும் ஊழல் தான். அப்ப மக்களை பற்றி சிந்திச்சு இந்த மண் சார்ந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக முழுவதுமா போராடுவது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப இதனாலதான் ஒவ்வொரு இளைஞர்களும் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்றாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஓய்வு எடுப்பாங்க. அப்ப இந்த நேரத்துல ஒரு தலைப்பை கொண்டு வந்து மக்கள் கிட்ட வந்து பேசுறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த தலைப்பை வச்சு பேச மாட்டாங்க. திமுக இந்த தலைப்பை வச்சு பேச முடியுமா? இயற்கை வளங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும், இயற்கை வளத்தை ஏன் பாதுகாக்கணும்னு ஒரு கட்சி பேசுமா? இந்த மண்ணில் வந்து நீர் முக்கியம், இந்த நிலத்தினுடைய வளம் முக்கியம், அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலம் முக்கியம்னு ஒரு அரசியல் கட்சி பேசுமானா எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேசாது. நாம் தமிழர் கட்சி தவிர எந்த அரசியல் கட்சியும் பேசாது. அதனாலதான் இப்படி வந்து ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலையும் நாங்க வந்து திமுக காரங்களை வந்து எதிர்த்து பேசுறதுக்காண்டி இந்த கூட்டம் போடல, அதிமுக காரங்களை எதிர்த்து பேசுறதுக்காண்டி போடல, மற்ற அரசியல் கட்சிகளை எதிர்த்து பேசுறதுக்காண்டி இல்ல, அவர்களை விமர்சிக்கிறோம். அவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் ஊழல்களையும் சுட்டி காட்டுகிறோம். இந்த மண்ணினுடைய வளம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்றோம். இங்க இருந்து போகக்கூடிய செண்போலி அணை வந்து சரியா அதனுடைய உடைப்பை சரி செஞ்சிருந்தாங்கன்னா கடற்கரை வரைக்கும் அந்த தண்ணி போகும். கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களினுடைய குடிநீர் ஆதார பிரச்சனையை சரி செய்யும். அந்த நிலத்தடி நீர்வளம் சரியா இருக்கும். இப்ப அது எல்லாமே வறண்ட காடுகளா மாறிடுச்சு. விவசாயம் பண்ண தகுதியற்ற நிலமா மாறி இருக்கு. இதுதான் நிலைமை. அரசியல்வாதிகள் வந்து எதையுமே சரி செய்ய மாட்டாங்க. இப்ப வந்து அவங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த பகுதியில வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு யாருக்கிட்டாவது கேட்டாங்களா? இங்க வந்து செண்போலி அணி பிரச்சனையா நான் வந்து சரி செஞ்சிருவேன் அப்படின்னு மக்களுக்கு வந்து ஏதாவது சொல்றாங்க. ஆனா கட்டாயம் வரவே மாட்டாங்க. ஒரு சீட்ல உட்காந்துடணும். ஒரு திட்டம் ரோடு போடுறாங்களா கமிஷன் வரும், பாலம் கட்டுறாங்களா கமிஷன் வரும். ஒரு திட்டத்திற்கும் கமிஷன் கரெக்டா போய் சேரும். 5 வருஷத்துக்கும் நல்லா சம்பாதிப்பாங்க. அடுத்து அதே பணத்தை வந்து செலவு பண்ணி அறுவடை பண்ணுவாங்க. அப்ப மக்கள் வந்து அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல என்ன சொல்றாங்க, மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாங்க பணம் கொடுக்கல, கொள்கைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களை வந்து அரசியல் படுத்துறோம். ஒவ்வொருத்தரையும் வந்து எங்களுடைய கொள்கைகளை சொல்லி அவர்களுக்குள்ள அரசியல்னா என்ன அப்படிங்கிறத புகுத்தி எங்களுக்கு வாக்குகளை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதற்காக தான் இப்படி ஒவ்வொரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டமும் மக்கள்கிட்ட நேரடியா வந்து நடத்துறோம். நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் மழலையர் பாசறையிலிருந்து எல்லா இதுக்குமே பாசறை அப்படிங்கிறது இருக்கு. இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு சுற்றுச்சூழல் பாசறை, வழக்கறிஞர் பாசறை இருக்கு,
குருதிகளை வந்து குருதி கொடை கொடுக்கக்கூடிய பாசறை இருக்கு. இப்ப போய் திமுகவில் போய் குருதி கொடை பாசறை இருக்கான்னு கேட்டா இருக்காது, அதிமுகவில் இருக்கான்னு கேட்டா இருக்காது, அது மாதிரி பிஜேபியில இருக்கானா இருக்காது. நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் ரத்தத்தை வந்து கொடையா கொடுக்குறாங்க. திமுக காரங்க அவங்களுக்கு நாங்க வந்து எங்களுடைய குருதியை கொடையா கொடுக்க மாட்டோம், ரத்தத்தை கொடுக்க மாட்டோமா அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ரத்தம் கேட்டா உடனே கொடுப்பாங்க. அது மாதிரி அதிமுக காரங்களுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் கொடுப்பாங்க. பாஜக காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க கட்சி பேதம் இல்லாம கொடுப்போம், சாதி மத பேதம் இல்லாம கொடுப்போம். சாதியை வைத்து அரசியல் செய்யாம, மதத்தை வைத்து அரசியல் செய்யாம, எதையும் வைத்து அரசியல் செய்யாம இயற்கையை பத்தி மட்டுமே பேசி இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளை புரிந்து மக்கள் வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துங்க. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறையும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சினா சும்மா சின்ன பசங்களா வந்து 4 பேர் வந்து பேசிட்டு போவாங்க, அதான் நாம் தமிழர் கட்சி அப்படிம்பாங்க. சின்ன பசங்களா பேசல. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் 40 வயதுக்கு மேற்பட்டவங்களும் இருக்காங்க, 50 வயது 70 வயதுல இருக்கிறவரு ஒருத்தர் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தும் போது உங்க கட்சியில வந்து உறுப்பினர் சேர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா என்னையா நீங்க 70 வயசுல வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து உறுப்பினரா சேர்ந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, நான் உறுப்பினரா சேர்ந்தா என் செட்ல இருக்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு, அதை பார்த்து இன்னும் 10 பேர் வருவாங்க அப்படின்றாரு. அப்ப எல்லாருக்குள்ளயுமே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடியிலையும் எடுத்து பார்த்தோம்னா, இப்ப வாசேனூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 23,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க. தனியா நின்று, மற்ற அரசியல் கட்சி மாதிரி 10 கட்சி சேர்ந்து கூட்டணி இல்ல, தனித்து நின்று 23,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு சில வாக்குச்சாவடிகள்ல கிட்டத்தட்ட 10 வாக்குச்சாவடிகளுக்கு மேல முதல் இடத்துல பெற்றிருக்காங்க தனி கட்சியா நின்று. திமுக வந்து முதல் இடத்துக்கு வரல, அது மாதிரி பிஜேபி வரல, அதிமுக வரல, வாக்குச்சாவடியில முதல் இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. இப்ப ஒரு 15 இடங்களுக்கு மேல நாம் தமிழர் கட்சி முதல் இடத்துல வந்திருக்கு அப்படின்னா மக்கள் எல்லாரும் நம்பிக்கையோட வாக்கு செலுத்தணும். அது மாதிரி கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை மற்ற கட்சிகளுக்கு செலுத்தி. நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தி எங்களை வலிமைப்படுத்தி எங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டை வந்து காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா திரும்ப திரும்ப திமுக காரங்க கிட்ட அவங்க கிட்ட நீங்க வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அவன் ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு வித்துருவாங்க, இயற்கை வளத்தை வித்துருவாங்க, மழையை வித்துருவாங்க, இங்க இருக்கக்கூடிய மண்ணை வித்துருவாங்க. மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது. 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஓட்டை போட்டுருங்க, வீட்டுல இருக்கக்கூடிய படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். ஏன் கொஞ்சம் தூரம் போனா பைக்ல போயிட்டாங்கன்னா ஹெல்மெட் இல்லைன்னா 1000 ரூபாய் பிடிங்கிடுவாங்களே. இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பையனையோ உங்க கணவரையோ இல்ல வேற யாரையாவது போய் டாஸ்மார்க்ல குடிக்க வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனா பைக்ல மறிச்சு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் போட்டு 10,000 ரூபாய் பிடிங்கிடுவாங்களே. அப்ப குடியே இல்லாத தலைமுறையை உருவாக்கணும். அப்ப குடியே இல்லாத தலைமுறையை உருவாக்காம 50,000 கோடி வருமானத்தை எப்படி ஈட்டுறது? வருமானத்தை டாஸ்மார்க் ஈட்டலனா அந்த கடையில இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு அரசு சொல்லுது. அப்ப இவங்க வந்து டாஸ்மார்க்கை வந்து தடை செய்ய மாட்டாங்க கட்டாயம். அப்ப இவங்களோட கொள்கை அப்படிங்கறதே வேற. இங்க வந்து கல்லும் பணங்கள் தென்னங்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு கொடுக்கணும். மக்கள் யாரும் சாக மாட்டாங்க, அதை குடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா டாஸ்மார்க்கை கொடுத்து அவங்கள வந்து கொலை செய்துகிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். அப்ப இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்றாங்க டாஸ்மார்க்கு எதிராக, மதுபானத்திற்கு எதிராக போராடுறோம்னு சொல்றாங்க. அதோட கூட்டணியில இருந்துகிட்டே சொல்றாங்க நாங்க வந்து டாஸ்மாக். அப்ப யாரை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா ஸ்டாலினை எதிர்த்து போராட்டம் பண்றோம். அப்ப தேர்தல் வந்தா கூட்டணியில சேர்ந்துருந்தீங்க எதுக்கு அப்படின்னா, நாங்க கூட்டணியில இருந்தாதான் எங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும், 2 சீட்டு 2 எம்பி சீட்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பறையர் சமூகத்தினுடைய ஓட்டுகளையும் அப்படியே தூக்கி அனாமத்தா தூக்கி திமுக வாங்கிருது. முடிஞ்சு போச்சா? அதுக்கடுத்து இஸ்லாமியர்கள் வாக்கு நீங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாம விட்டுட்டீங்கன்னா பாஜக காரங்க உள்ள வந்துருவாங்க. ஒட்டு மொத்தமா அனாமத்தா எல்லா ஓட்டும் திமுகவுக்கு போகுது. கிறிஸ்தவர்கள் வாக்கு அப்படியே ஒட்டு மொத்தமா நீங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாம விட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துரும். இங்க உள்ள கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க திமுக காரங்க, படுக்க வச்சு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இது யாருக்குமே தெரியல. ஆனா வந்துரும் சொல்லிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய வாக்குகளை மட்டும் சுளைய அறுவடை பண்ணது திமுக. அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நான் வந்து உங்களோட கூட்டணிக்கு வரல அப்படின்ட்டாருன்னா ஒட்டுமொத்த ஓட்டும் திமுகவுக்கு போகாது, இஸ்லாமியர்கள் வாக்கு போகாது, கிறிஸ்தவர்கள் வாக்கு போகாது. அப்ப திமுக அனாமத்தா நிற்கும். யார் வெற்றி பெறுவா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, இவருடைய கொள்கை கோட்பாடு சரின்னு. இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய வாக்குகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்காங்க கட்சி. எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி வராங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதல்வர் ஆவார். அப்ப தனித்து நின்று களத்துல நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்த வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களினுடைய தலையாய கடமை. அதை வந்து எல்லாருமே கட்டாயம் செய்யணும். நம்ம வீட்டுல வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம்,
அது மாதிரி வந்து நம்ம பிள்ளைய வந்து நல்லா படிக்க வைக்கணும், நல்ல கல்லூரியில படிக்க வைக்கணும், நம்ம குழந்தைக்கு எல்லாமே தரமானதா கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்க தரமான ஆட்சியாளர்களை வந்து தேர்ந்தெடுங்க. மக்களுக்காக யார் போராடுறாங்கன்னு பாருங்க. இப்ப பாராளுமன்ற தேர்தல அண்ணன் இசை மதிவாணன் அவர்களை வந்து தேர்தலில் வந்து வேட்பாளரா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிறுத்தியிருக்காங்க. அவர் யாரு, அந்த வேட்பாளர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பாருங்க, பின்புலத்தை பாருங்க. இந்த மண்ணின் இயற்கை வளத்துக்காக அவர் போராடி இருக்காரு, டாஸ்மார்க்குக்காக போராடி இருக்காங்க. இப்படி மக்களுக்காக போராடக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கணும். இப்ப நாம் தமிழர் கட்சியில தொடர்ச்சியா போராட்டம் தான் நடத்திட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட, எல்லா அரசியல் கட்சிகளை விட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்ப எல்லா மக்களுமே உறுப்பினரா சேரணும் அப்படின்னு நினைச்சா தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியில வந்து தங்களை உறுப்பினரா இணைச்சுக்கிட்டு நீங்க வந்து வழக்கு வாங்க வேண்டாம். கட்சிக்கு நீங்க கூட்டத்துக்கு வராட்டாலும் ஒரு 10 பேரை ஒருத்தரும் வீட்டுல வந்து 10 பேரை ஒருத்தரும் வாக்கு செலுத்த வச்சீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் வந்து அதிகாரத்தை பிடிக்கும். அதிகாரத்தை அடைஞ்சா மட்டும்தான் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்க முடியும். அப்படி நீங்க இந்த விஷயத்த பண்ணலன்னா பிஓ கிட்ட சர்டிபிகேட் வாங்கினா நீங்க பணம் கொடுக்கணும். ஒவ்வொரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் கொடுக்காம எதையுமே உங்களால சாதிக்க முடியாது. வளங்கள் சுரண்டப்பட்டு தான் இருக்கும். கல்வி உங்களுக்கு இலவசமா கிடைக்காது, மருத்துவம் உங்களுக்கு இலவசமா கிடைக்காது, தூய குடிநீர் இலவசமா உங்களுக்கு தரமா கிடைக்காது. ஒரு அரசு ஆஸ்பத்திரியிலையும் அரசு மருத்துவமனைகள்லையும் உங்களால தரமான சிகிச்சையை பெற முடியாது. பணம் இல்லைன்னா பாடையில போகணும். இதுதான் நிலைமையா இருக்கும். அப்ப மக்களினுடைய வரி பணத்தை சரியானபடி யார் செலவு பண்ணுவா, மக்களுக்கு யார் நல்லது பண்ணுவா, கொள்கை என்ன இருக்குன்னு பார்த்து மக்கள் வந்து வாக்கு செலுத்தணும். அடிப்படையா எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.